நீண்ட நாட்களுக்கு பிறகு மற்றுமொரு வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அரச வேலை அற்றவரா நீங்கள்? அல்லது குடும்ப வருமானமானது மிகவும் குறைந்த அளவில் காணப்படுவரா நீங்கள்? உங்களுக்காகவே இந்த காணொளி அமையப் போகின்றது. பல பேர் ஆசை வந்து ஒரு சொந்த வீட்ல வந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழணும்னு சொல்லி தான் நெறைய பேர் ஆசைப்படுறாங்க. அந்த ஆசைய கனவு இல்லாம ஒரு நினைவாக்குவதற்காகவே இந்த செயற்பாடானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கடந்த ஆண்டுகளிலே மானிய முறை அடிப்படையில் அரசாங்க வேலை செய்பவராக இருந்தாலும் சரி, அல்லது அரசாங்க வேலை அற்றவராக இருந்தாலும் சரி, ஆ வீடமைப்பு திட்டம் எனும் பெயரின் மூலமாக அரசாங்கமானது பொதுமக்களுக்கு வந்து வீடினை, அதாவது இலவசமாகவும் அரசாங்க வேலை செய்பவர்களுக்கு மாத ஆ கடன் வசதி அடிப்படையில் ஒரு வீடானது வழங்கப்பட்டு இருந்தது. அதனை ஆ கடந்த காலங்களில் அரசாங்கமானது நடைமுறையில் வைத்திருந்தது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக வந்து இந்த நடைமுறை வந்து நடைமுறையில் இருக்கவில்லை. ஆனால் தற்பொழுது புதிதாக வந்த அரசாங்கமானது 2025 க்கான ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அவங்க வந்து அந்த அரசாங்க வேலை இல்லாம இருக்கணும். அடுத்தது வந்து அந்த குடும்பத்தினர், இப்ப அந்த வீட பெற பெற இருக்கிறாங்களே, அவங்க வந்து குறைந்த அளவு வருமானம் கொண்டவராக காணப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. குறைந்த அளவு வருமானம்னு சொன்னா சாதாரணமாக அந்த அமௌண்ட் ஆனது இன்னும் சொல்லவில்ல. ஆனா, நான் நினைக்கிறேன் சாதாரணமாக ஒரு 20,000 தொடக்கம் ரூ. 30,000 உட்பட்ட ஒரு மாத வருமானம் கொண்டவர்களுக்காகவே இந்த செயற்பானது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது என்று நினைக்கிறேன். ஆ சரியாக அந்த அமௌண்ட் தெரியல. ஆனா, இப்ப அரசாங்க வேலை அற்றவர்கள், ஆ அவங்களுக்குரிய ஒரு செயற்பாடாகவே இந்த விஷயம் காணப்படுகிறது. இப்ப சாதாரணமா வந்து இவங்க ஒரு இலங்கை பிரஜையாக இருக்கணும். கட்டாயமா வந்து இலங்கையில பிறந்து, இலங்கையில வளர்ந்த ஒரு ஆட்களா இருக்கணும். அதாவது என்ஐசின்னு சொல்லுவாங்க. இலங்கை தேசிய அடையாள அட்டை. அது வந்து அவங்களுக்கு ஸ்ரீலங்காவுல இருக்க வேணும். அடுத்தது அரசாங்க வேலை அற்றவர்களாக இருக்க வேணும். 3வது விஷயமாக வந்து, கட்டாயம் வந்து இந்த சலுகைய பெற இருக்கிறவங்களோட பேர்ல வந்து வேற எந்த ஒரு வீடுமே காணப்படக்கூடாது. அதாவது சொந்த வீடு வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடாது அவங்களோட பேர்ல. அதேபோல கடந்த காலங்கள்ல வந்து வீடமைப்பு திட்டத்தால வழங்கப்பட்டிருந்த வீடுகள், அந்த வீடுகளுக்கும் இவங்களோட பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கக்கூடாது. அது அப்ளையும் பண்ணியிருக்கக்கூடாது. இல்ல அவங்களுக்கு அந்த வீடும் வந்து கிடைச்சிருக்கக்கூடாது. அப் அ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு செயற்பாடாகவே இதில காணப்படுகிறது. அவங்கள அப்ளை பண்றதுக்கான ஒரு குவாலிஃபிகேஷனா வந்து இதில காணப்படுகிறது. இப்ப நார்மலா வந்து இந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து இல்லன்னு சொல்லி, நீங்க இப்ப அப்ளை பண்ண ஆசைப்படுறீங்கன்னு சொன்னா, அடுத்ததா வந்து நம்ம கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயங்கள் வந்து, என்னென்ன சான்றிதழ்கள் நம்ம இத பெற வேணும்? அதாவது என்னென்ன சான்றிதழ்கள் நம்ம வழங்க வேணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள அவங்க கேட்டிருக்காங்க. நீங்க இத எங்களுக்கு தரணும்னு சொல்லி. அதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து, உங்களோட வருமானம். அதாவது உங்களோட வருமானம் பத்தி கிராம சேவையர்ட்ட வந்து ஒரு லெட்டரோ இல்ல ஒரு ஃபார்மேட்லயோ அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னு சொன்னா தருவாங்க. அந்த ஒரு லெட்டர் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட வருமானம் எப்படி இருக்கு? இப்போ மாச வருமானம் அவங்க குறிப்பிட்ட தொகைக்கு உள்ள இருக்கா? இல்ல அத விட கூட இருக்கான்னு சொல்லி கிராம சேவைட்ட உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு லெட்டர் ஆனது எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த விஷயம் வந்து உங்களோட பேர்ல வந்து எந்த ஒரு வீடுமே இல்ல, எந்த ஒரு வளவுமே இல்ல அப்படி என்று சொல்லி ஒரு விஷயம் எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்க அதையும் உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு லெட்டர் ஒன்று எடுக்க வேண்டியிருக்கிறது. அடுத்த விஷயம் வந்து உங்களோட என்ஐசி வந்து ஃபோட்டோ காப்பி கேட்டிருக்காங்க. அதாவது நகல்ன்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோ காப்பி கேட்டிருக்காங்க. ஆ அது 4வது விஷயமா வந்து உங்களோட குடும்ப விவரம். அதாவது உங்களுக்கு சகோதரம் எத்தன இருக்கு? உங்களுக்கு பிள்ளைகள் எத்தன இருக்கு? உங்களோட வைஃப் என்ன வேலை செய்றாங்க? நீங்க கல்யாணம் கட்டியிருந்தீங்கன்னு சொன்னா, உங்களோட வைஃப் என்ன வேலை செய்றாங்க? இல்ல நீங்க என்ன வேலை செய்றீங்க? இப்ப சாதாரணமா குறைந்த வருமானம்னு சொன்னா, என்ன வேலை செஞ்சு உங்களுக்கு அந்த குறைந்த வருமானம் வருகிறது? அப்படின்னு சொல்லி உங்களோட குடும்பம் சார்பான டீட்டெயில்ஸ் வந்து நீங்க எடுத்து அவங்களுக்கு சப்மிட் பண்ண வேணும். இந்த தகவல்கள் அனைத்தும் நீங்கள் எடுத்ததுக்கு பிறகு, நீங்க இதுக்கு அப்ளை பண்ணணும்னு சொன்னா, இப்போதைக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்து இன்னும் இஷ்யூ பண்ணல. ஆனா, அ இனி வரும் காலங்கள்ல, எதிர்வரும் காலங்கள்ல வெகு சீக்கிரமாக இந்த ஃபார்ம் வந்து இஷ்யூ பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து எதுக்கு உங்களோட கிராம சேவையர், அதாவது உங்களோட ஜிஎஸ்ட்ட போய் இது சார்பான மேலதிக தகவல்கள நீங்க கேட்கணும். மிஸ் இப்படி ஒரு ஃபார்ம் வந்திருக்கா? அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு சில கேள்விகள கேட்டீங்கன்னு சொன்னா, அவங்க அதுக்குரிய பதில் தருவாங்க. இன்னும் மேலதிக ஏதும் தகவல்கள் வந்து அவங்கள்ட்ட வேணும்னு சொன்னா, நீங்க அவங்கள்ட்ட கேட்டுக்கொள்ளலாம். இந்த அப்ளிகேஷன வந்து டிஎஸ் ஆஃபீஸ்லயும் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது உங்களோட பிரதேச செயலகம்னு சொல்ற அங்க டிஎஸ் ஆஃபீஸ்லயும் நீங்க இந்த அப்ளிகேஷன எடுத்துக்கொள்ளலாம். இவை அனைத்தையும் நீங்க இப்ப சரியா வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டீங்கன்னு சொன்னா, அதுக்கு பிறகு இறுதி கட்டமாக இப்ப நீங்க வந்து இந்த ஃபார்ம நிரப்பிக் கொண்டு டிஎஸ் ஆஃபீஸ்லயோ இல்ல உங்களோட ஜிஎஸ்டியோ கொண்டு குடுப்பீங்க. அதுக்கு பிறகு அந்த ஃபார்ம வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்க உரிய அதாவது வீடமைப்பு திட்டத்துக்கு உரிய ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்புக்கு வந்து இந்த ஃபார்ம் ஆனது அனைத்துமே கலெக்ட் பண்ணி அனுப்புவாங்க. அதுக்கு பிறகு அதிலிருந்து அவங்களுக்கு எதிர்பார்க்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாமே இருக்கும்னு சொன்னா, உங்களோட பேர செலக்ட் பண்ணிட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த குழுவுல இருந்து ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் உங்களோட வீடு, உங்களோட சுத்தி இருக்கிற ஏரியா அப்படி சொல்லி சில விசாரணைகளை மேற்கொள்வாங்க. சாதாரணமா உங்களோட வீட்ட வந்து பார்ப்பாங்க. நீங்க எப்படியான ஒரு வருமானத்தில வாழ்றீங்க? எப்படி நீங்க வேலை செய்றீங்க? எப்படி ஒரு குடும்பம் இருக்கிறதுன்னு சொல்லி சாதாரணமா ஒரு
பார்த்துட்டு, அடுத்தது உங்களோட ஏரியாவ சுத்தி ஒரு சில தகவல்களையும் எடுத்துட்டு, உங்கள பத்தின தகவல்களையும் எடுத்துட்டு, எல்லாமே சரி என்று சொன்னா, உடனே அதுக்கு ஒரு 1 மாசம், 1 1/2 மாசம் கழியவே உங்களுக்கான வீடு வீடு கட்டுவதற்கான செயற்பாடுகள் இடம்பெறுமாக இந்த அமைப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதனால உங்களுக்கு யாரெல்லாம் இதெல்லாம் அப்ளை பண்ண இயலுமோ, எந்த அளவுக்கு அந்த அப்ளை பண்றதுக்கான வசதி இருக்கோ, அனைவரும் அப்ளை பண்ணுங்க கட்டாயம். இதே போன்று சுவாரஸ்யமான விடயங்கள நீங்க அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறீங்கன்னு சொன்னா, எங்களோட பேஜ வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதேபோல உங்களுக்கு வேற ஏதும் சந்தேகங்கள் இருந்தாலும், இது சார்பான சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதும் சந்தேகங்கள் இருந்தாலும் பரவால்ல. கமெண்ட் பாக்ஸ்லயோ இல்ல எங்களோட WhatsApp மூலமாவோ நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கும் பட்சத்தில், நாங்கள் அதுக்கான விடைகளை அளிப்போம். இல்ல அதற்கும் ஒரு வீடியோ தேவைன்னு சொன்னா, நாங்கள் அதுக்கேத்த மாரி ஒரு வீடியோ ஒண்ணு ரெடி பண்ணி போடுவோம்.